திருப்பரங்குன்றத்தில் முதல் முறை போட்டியிடும்போது 3ஆம் இடத்துல வந்தேன். 2ஆம் முறை மதுரை நாடாளுமன்றத்தில் போட்டியிடும்போது 2ஆம் இடத்துல வந்தேன். இப்போ 3ஆம் முறை இங்கே போட்டியிடும்போது முதல் இடத்துல வருவேன். ஐ என்டர்ட் இன்டு பாலிடிக்ஸ் 2016 வந்தேன். அதுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன். உங்களுக்கு பிடிக்காத இயக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் குப்பைகள், எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள், தெருவுல எல்லாம் சாக்கடை தான் போகுது. ரொம்ப கேவலமான ஆட்சி கத்தியம். ஒழுங்கான அடிப்படை வசதியே இல்லை. ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏ ஆனால் மெட்ரோ மதுரைக்கு வரும்னா சொன்ன உறுதியாக வரும். பயங்கர கான்ட்ரவர்சி. யூ மேக் இட் எவ்ரிதிங் கான்ட்ரவர்சி. அப்புறம் கான்ட்ரவர்சி என்ன அர்த்தம்? எவ்வளவோ மதுரைக்கு செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் நான் வந்தேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நினைச்ச அளவுக்கு செய்ய முடியலன்னு தான் சொன்னார். பாருங்க, நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட்ல பிடிஆர் அவர்கள் சொல்லாத சொன்ன மாதிரி காமிச்சிட்டீங்க. மதுரை தெற்குல நீங்க சொல்ற மாதிரி சிட்டிங் எம்எல்ஏ பூமிநாதன் அவர்கள் தான் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் ஹார்ம்லெஸ். அவ்வளவுதான், ஹார்ம்லெஸ். யாரை பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டார், பட் யூஸ்லெஸ். மதுரை வளரணுன்றதான் சார் என்னோட இலக்கா நான் வச்சிருக்கேன். இல்லை, 2 அமைச்சர்கள் இருக்காங்க மதுரையில், வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்க? திமுக காரன் நின்னாலே உதயசூரிய எத்தனை இடத்துல தோக்க போகணும்னு பாருங்க. ஆட்சிக்கு நாங்கள் தான் வரப்போகிறோம். இது சூரியனை சுட்டு விடும் தாமரை சார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர், மதுரை தெற்கு தொகுதியின் பாஜக வேட்பாளர் திருமிகு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ், வெல்கம் டு மதுரை. நன்றி சார். தெற்கு தொகுதி பார்த்துட்டு வந்தீங்களா? எஸ், பார்த்துட்டு வந்தேன். என்ன எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, வீடியோவில் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு களம் காணும் போது இந்த தொகுதி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப அமோகமாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா போகிற இடங்களில் தொண்டர்களது உற்சாகம், கூட்டணி கட்சிகளுடைய ஆரவாரமான ஒத்துழைப்பு, மக்கள் அதை எடுத்து வரவேற்று பேசுகிற விதம், ஒரு வேட்பாளர் போகிறப்போ அந்த மக்கள் சிரித்த முகத்தோடு அந்த வரவேற்கிற அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. இட் ஷோஸ் வி ஆர் வின்னிங். போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே இங்கே மும்முனை போட்டியாக களம் இருக்கும் போதும் பாஜக 2வது இடம் மதுரையில் பெற்றது. வேட்பாளராக களம் இறங்கியது பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்போ அதிமுக கூட்டணி, அமமுக கூட்டணின்னு ஒரு என்டிஏ அலைன்ஸ்னு ஒன்று உருவாக்கி வரும்போது இங்கே ஒரு பலமான அணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. நீங்கள் சொல்கிறது அரித்மேட்டிக்ஸ் வந்து எங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நாங்கள் 42,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம் பிஜேபி. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதி, மதுரை தெற்கு செக்மெண்ட், அசம்பிளி செக்மெண்ட்டில், அதே அசம்பிளி செக்மெண்ட்டில் 26,000 ஓட்டு ஏடிஎம்கே வாங்கினாங்க. அப்போ நாங்கள் எதிர் அணியில் போட்டோம். இப்போ ரெண்டும் கம்பைண்டு 68,000 ஓட்டு வருது. வெற்றி பெற்ற வேட்பாளர் 45,000 தான் வாங்கியிருக்காரு. அப்போ இப்போயே வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ 23,000 ஓட்டு எட்ஜ் இருக்கு எங்களுக்கு. பட் அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட டைனமிக்ஸ் வேறு, அசம்பிளி எலெக்ஷன் டைனமிக்ஸ் வேறு. சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இங்கிட்ட இருக்கலாம். பட் ஷுவர்லி வி ஆர் வின்னிங். இப்போ மதுரை தெற்கு தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுறீங்க. இதற்கு முன்பாக 2021 தேர்தலையும் கடைசி நிமிடம் வரைக்கும் அது உங்கள் கையில் இருந்த ஒரு தொகுதியாக இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படுறீங்க. பட் நிறைய டைம் நம்ம பொலிட்டிக்கலி இன்டர்வியூவும் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்வியூ மூலயமாக ராம ஸ்ரீனிவாசன் சார் அவர்களின் உழைப்பு, பாஜகவில் அவர் போட்ட எஃபர்ட்ஸ், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் மதுரை தெற்கு நான் விரும்பினேன், அதை தானே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, எவ்வளோ வருஷம் உழைப்பு, பாஜகவில் உங்களுடைய பணிகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். ஐ என்டர்ட் இன்டு பாலிடிக்ஸ் 2016 வந்தேன். அதுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன். உங்களுக்கு பிடிக்காத இயக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 85 ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன். 2016 நான் பிஜேபிக்கு வந்தேன். 16 நான் கட்சிக்கு வந்தோடனே நடந்த ஒரு 4-5 மாதங்களில் நடந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நான் தான் கேண்டிடேட்டு. அதில் 3ஆம் இடம் வந்தேன். அப்போ வெற்றி பெற்றது அதிமுக. 3ஆம் இடத்துல பிஜேபி நான் ஜெயித்தேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுரை வடக்கு எனக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க கட்சியில். பட் கடைசி நேரத்தில் டாக்டர் சரவணன் அவர் திமுகவிலேருந்து விலகி பிஜேபிக்கில் இணைஞ்சு தேர்தலையும் போட்டியிட விரும்புனதுனால வேறு இடங்கள் கொடுக்க முடியல. ஏன்னா கூட்டணி பேச்செல்லாம் நெருக்கி முடிஞ்சது. அப்போ அவர் மதுரைக்காரர், இப்போயும் அவர் மதுரை வடக்கில் நிற்கிறாரு. அப்போது அவர் அக்காமடேட் பண்ணணுமே, சிட்டிங் எம்எல்ஏ வரும்போது அக்காமடேட் பண்ணணும். நான் வந்து ஆஸ்பிரண்ட் எம்எல்ஏ தான், எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் தான். பட் ஹி வாஸ் எம்எல்ஏ ஹிம்செல்ஃப். அதனால் மதுரை வடக்கு அவர் கொடுத்தாங்க. என்னுடைய ஒப்புதலோடு தான் அது நடந்தது. நானும் அவர் நிற்கட்டும், கட்சிக்கு நல்லது தானே.
அப்படி நின்னாங்க. 24 மதுரையில் கண்டெஸ்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் இல்லையே. 16ல நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் முதல் முறை போட்டியிடும்போது 3ஆம் இடத்துல வந்தேன். 2ஆம் முறை மதுரை நாடாளுமன்றத்தில் போட்டியிடும்போது 2ஆம் இடத்துல வந்தேன். இப்போ 3ஆம் முறை இங்கே போட்டியிடும்போது முதல் இடத்துல வருவேன். 3-2-1 முதல்ல 3rd பிளேஸ், அப்புறம் 2nd பிளேஸ், இனிமேல் 1st பிளேஸ் தான். நீங்கள் அடுத்த முறை போட்டியிடலேருந்து பெர்மனன்ட் பிளேஸ். ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பாஜக கட்சிக்காரராக உழைக்கும் போது மதுரையில் பாஜகவோட சுச்சுவேஷன் வந்தபோது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இருந்த பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த்தை விட இன்றைக்கி பல மடங்கு கூடியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஃபினாமினல். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, ஜெயலலிதா, கருணாநிதி மாதிரி ஆளுமைகள் இப்போ இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. புதிய தலைமுறை வாக்காளர்கள் எழுந்திரிச்சு நின்று இளைஞர்கள் இன்றைக்கி பாலிட்டிக்ஸை வந்து டாமினண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் நரேந்திர மோடி அவர் ஒரு பெரிய பிராண்ட். அவருடைய அட்மையரர்ஸ், அவருடைய ஃபாலோயர்ஸ், அவரை ஏற்றுக்கிறவங்க. நீங்கள் மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா பிஜேபி அஸ் எ பார்ட்டி, நான் கட்சியெலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற பல பேர் கூட மோடி ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி மோடி, பார்ட்டி, தொண்டர்கள், தி சேஞ்ச்டு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், சினரியோ, இது எல்லாம் சேர்ந்து ஆல் புட் டுகெதர் பிஜேபி இஸ் எ பிக் ஃபோர்ஸ் டுடே அட் மதுரை. உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவதற்காக அண்ணாமலை அவர்கள் வந்தார். வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு மகாராஷ்டிர முதல்வர் வந்தார். பாஜக ராமஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஒரு சிஎம் வந்து உங்கள் வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு வந்து உங்க கூட ப்ரெஸ் மீட், அந்த ப்ரெஸ் மீட் அப்புறம் கான்ட்ரவர்சியாக மாறின விஷயங்கள் அதெல்லாம் வேறு. பட் இந்த வந்த விஷயங்கள் கேட்குறேன். நான் எனக்குன்னு ஒன்றும் பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எனக்காக ஃபட்னவிஸ் வந்தார், தேவேந்திர ஃபட்னவிஸ் எனக்காக தான் வந்தார், அது வேறு. பட் நான் இருக்கிற கட்சிக்கு அந்த பெருமை, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமை, அப்படி தானே எடுத்துக்கணும். இல்லைன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாடு சிஎம் எனக்கு வந்தார்னா எனக்கு பெருமை. பட் மகாராஷ்டிரா சிஎம் இங்கே வர்றாருன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பெருமை தான். அது எனக்கு மாத்திரம் இல்லை, நிறைய இடங்களில் நிறைய லீடர்ஸ் வந்து, நேஷ்னல் லெவல் லீடர்ஸ் வந்து வேட்புமனு தாக்கல் போயிருக்காங்க. பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தானே. அந்த ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கணும். அதனால் வந்திருக்காங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து அதிர்ஷ்டம் ஃபட்னவிஸே வந்தது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமையான மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா. அதனுடைய முதலமைச்சர் அது ஃபட்னவிஸ் ரொம்ப க்ளோரிஃபைடு பர்சன். அவரே வர்றது நான் பெரிய வாய்ப்பாக தான் கருது. ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப எழுச்சியான ஊர்வலம். அவரும் ரொம்ப அற்புதமாக பேட்டி கொடுத்தாரு, வாழ்த்திட்டு போயிருக்கிறார். நிச்சயமாக ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏ ஆனால் மெட்ரோ மதுரைக்கு வரும்லாம் சொன்ன உறுதியாக வரும். அதுக்கு சிஎம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாங்களே. எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு சிஎம்மால் மதுரைக்கு மெட்ரோ வாங்கி தர முடியல. நீங்கள் முடியலன்னு சென்டர் அக்யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. மகாராஷ்டிரா சிஎம் வராரு. இப்போ அவர் வந்துங்க, நான் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை நான் நாக்பூரில் கொடுப்பேன், புனேயில் கொடுப்பேன், அதை நான் மதுரை கொடுக்குறது எங்கள் ஸ்டேட்டுக்கு வேணும்னு அவர் பேசியிருந்தாருன்னா நீங்கள் கோவிக்கிறது நியாயம். அவர் மதுரை கொண்டு வர முடியும் தான் சொல்கிறாரு. மதுரை கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ தமிழ்நாடு சிஎம்மால் மதுரை கொடுக்க முடியாது. ஒரு பாஜக எம்எல்ஏ உருவானாதான் மெட்ரோ வரும்னு சொல்கிறாங்களா? அதுக்குரிய சூழ்நிலை உருவாகும்ல, அதுக்காக சொல்கிறாரு. எம்எல்ஏ வந்துட்டா மறுபடியும் நீங்கள் இப்போ 40 எம்பி அனுப்பிச்சிங்க பார்லிமெண்ட்டுக்கு, போய் பஜ்ஜியும் போண்டாவும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? அது மாதிரி இங்கேருந்து போகிற எம்எல்ஏவும் பஜ்ஜி போண்டா சாப்பிட வேண்டாமே அப்படின்றது. அசம்பிளிக்கு அவர் பார்லிமெண்ட் கேண்டீனில் சாப்பிட்றாங்க, அசம்பிளி சாப்பிட வேண்டாமே. ராமஸ்ரீனிவாசன் மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிச்சு வந்தார்னா நானே அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். பிரதமர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன், நிச்சயமாக அண்டர் தி வைப்ரண்ட் லீடர்ஷிப் ஆஃப் நரேந்திர மோடிஜி யூ வில் கெட் மெட்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம். இப்போ இது ஸ்டாலின் பாராட்டணுமா விமர்சனம் பண்ணுமா? அது பயங்கர கான்ட்ரவர்சி. என்ன கான்ட்ரவர்சி? யூ மேக் இட் எவ்ரிதிங் கான்ட்ரவர்சி. அப்புறம் கான்ட்ரவர்சின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தான் சார் கான்ட்ரவர்சி சிஎம் வரைக்கும் ட்வீட் போட்டாங்க. ஆமாம், பொறுக்கலை, வயிறு எரியுது. நம்மளால் முடியாத மகாராஷ்டிரா சிஎம் வந்து இங்கே சொல்கிறாரு, அது பிஜேபிக்கு அது கிரெடிட் போயிடுமேனு வயிறு எரியுது. அதுதான் காரணம். மெட்ரோ உறுதியாக வரும். மதுரை தெற்கில் பிஜேபி உறுதியாக ஜெயிக்கும். நான் வெற்றி பெறுவேன். நிச்சயமாக மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வருவேன். ஓகே, இங்கே மதுரைக்கும் ஏன்னா ஏற்கனவே தவறி போனது மெட்ரோ வராது காரணம் திமுக தான். சரியான தகவல்கள் கொடுக்கல. அவங்க மேலேருந்து கேட்ட எந்த கொரியும் முறையை அட்டன் பண்ணல. இவங்க அதை விஷனே இல்லாத காரணத்தினால தான் மெட்ரோ வரல. கோயம்புத்தூருக்கும் சரி, மதுரைக்கும் சரி. அன்றைக்கி அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டரில் மறுநாள் இதை பற்றி விரிவான அறிக்கை கொடுத்தாங்க. முறையாக கேட்டால் முறையாக கிடைக்கும். அவங்க மேலே பேங்க்கில் சார் நீங்கள் ஒரு 10,000 லோன் அப்ளை பண்ணால் கூட பேப்பர் சரியாக கொடுக்கணும்ல. நான் கேட்டேன் பேங்க்கில் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவீங்களா? அவன் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறான்னா முறையாக சரியான திட்ட அறிக்கையை கொடுக்கல. அந்த திட்ட அறிக்கையெல்லாம் இல்லாதனால தான் மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கல. ஓகே, நாங்கள் வந்து செய்வோம். அதுதான் இருந்தோம். மதுரைக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் சார். நீங்கள் பேசிக்கலி மதுரைக்காரரா? ஆமாம், மதுரை மாவட்டம். சொல்லுங்கள் உங்களை பற்றி. எங்கள் ஊர் வந்து இங்கேருந்து 40 கிலோமீட்டரில் டி கல்லுப்பட்டி.
நேச்சுரலி மதுரை மாவட்டம். இப்போ இது மதுரை மாவட்டம் தான் இருக்குது. ம். பட் நான் மதுரைக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்போ பாஜகவில் ஒரு கட்சியில் வந்து பயணிக்கிறதுல எல்லா கட்சியிலையுமே சரி பல தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனால் பாஜகவோட மதுரை முகமாக மாறுவதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வரதுக்காக கேட்குறேன். எப்படி உங்களை வந்து அந்த இடத்துக்கு? அதான் மதுரையில் 35 வருஷமாக இருக்கேன். தொடர்ந்து இங்கேயே வசிச்சுட்டு இருக்கேன். இங்கேயே சுதேசி இயக்கத்தில் இங்கே பணியாற்றியிருக்கிறேன். இப்போ பிஜேபியில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த மக்களோட பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறேன். இங்கே உள்ள பல பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கோ சென்னைக்கோ சென்று அதை தீர்த்து வைக்கிற முயற்சிகளில் நான் ரொம்ப வருஷமாக ஈடுபட்டுருக்கேன். இப்போ சிவகாசியில் பட்டாசுக்கு பிரச்சனை, சாத்தூரில் தீப்பெட்டிக்கு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட போதே அதை மீட்பதற்கான முயற்சி பண்ணி அதை அப்போ வந்து பிரகாஷ் ஜவடேகர் தான் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். ஒரு ஜிஓவே வாங்கினோம். அந்த ஜிஓ அனிமல் வெல்ஃபேர் போர்டில் போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க. அதனால தான் ஜல்லிக்கட்டுக்கு தடைனாச்சு. அப்புறம் அந்த ஸ்டேயை உடைச்சோம். இன் ஃபேவர் ஆஃப் ஜல்லிக்கட்டு வி காட் ஜிஓ. அதுக்கு வந்து நீதிமன்றம் தடை கொடுத்ததுனால ஜல்லிக்கட்டு போராட்டமாக வெடிச்சது. அதில் ஜிஓ வாங்கினது வந்து 10 நாள் கழிச்சு. இதை ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர்கள் அந்த நிர்வாகிகள் எல்லா இடத்துலையும் என் பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் தான் ஜிஓ வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க இன்டர்வியூ எடுத்தால் கூட சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஜிஓ இருக்குது. அப்படி இந்த மக்களோட வாழ்வியலோடு நம்ம பிணைஞ்சிருக்கோம் இல்லையா. ஜிஎஸ்டி இஷ்யூ வரும்போது ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்போ நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது. அவங்க மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்களே இங்கே வர சொல்லி நம்ம அழைப்பின் பேரில் அவங்களும் வந்தாங்க. வர்த்தகரோட ரொம்ப நேரம் உரையாடினாங்க. அவங்க பிரச்சனைலாம் புரிஞ்சுட்டாங்க. அதுலேருந்து மடமடன்னு பல பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அவங்க கூட இருக்கும். மதுரை வளரணுன்றதான் சார் என்னோட இலக்காக நான் வச்சுருக்கேன். மதுரை என்பதில் பெருமை. மதுரை வளரணும். இப்போ இந்தியா வளரணும்னு நினைக்கிறோம். இப்போ தமிழ்நாடு வளராமல் இந்தியா வளருன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்தியாவோட ஜிடிபி கூட இருக்கணும்னா தமிழ்நாடோட ஜிடிபி கூட இருந்தால் தான் எல்லா ஸ்டேட்டுமே சொல்கிறேன் வரும். தமிழகம் வளரணும்னு நினைக்கிறோம். மதுரை வளரணும்ல. இல்லை, ரெண்டு அமைச்சர்கள் மதுரையில் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சியிலே நான் சொல்லலையே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லிக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் பிரச்சாரத்தில் ஒரு வீடியோ அனுப்புகிறேன். எவ்வளவோ மதுரைக்கு செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் நான் வந்தேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அரசியல் அப்படித்தான் இருக்கு. நினைச்ச அளவுக்கு செய்ய முடியலன்னு தான் சொன்னார். பாருங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட்டில் பிடிஆர் அவர்கள் சொல்லாத சொன்ன மாதிரி காமிச்சிட்டிங்க. அவர் மைண்ட் வைஸ் சொல்கிறேன் நான். செய்யலைன்ற அவரே ஒத்துக்கிட்டாரு. பிறகு என்ன, போய் பாருங்கள் மதுரை எப்படி இருக்குன்னு. இல்லை, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சராக வந்த பிறகுதான் மதுரை இந்தியாவின் குப்பை நகரங்களில் முதலிடம் வந்திருக்காரு. அதுக்கு முன்னால் இல்லை. ஏற்றுக்குவார் அவர்? அது அவர் டிபார்ட்மெண்ட் இல்லை, மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்க விஷயம். எல்லாத்துக்கும் கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, நம்ம பொலிட்டிக்கலி அவர் டிபார்ட்மெண்ட் இல்லை, அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவர் ஏன் ஹெச்ஆர்என்சியில் போய் தலையிடுறாரு? அவங்க அம்மாவுக்கு எப்படி தக்கார் போஸ்ட் வாங்கி கொடுத்தாரு? மீனாட்சி அம்மன் கோயில் தக்கார் யாருப்பா இல்லையா? ஒன்று. அப்போ மதுரையில் உள்ள பிடபிள்யூடி, மதுரையில் உள்ள ஹைவேஸு, மதுரையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் எதுலேயுமே அவர் தலையிடுறது இல்லையா? அப்படி ஒரு நல்ல அமைச்சரா? மதுரைன்னு வந்துட்டாலே ஹோலிஸ்டிக்காக காம்ப்ரிஹென்சிவாக மதுரைக்கான பொறுப்பு இருக்குல்ல. இப்போ மதுரையில் வந்து பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்கார். அவருக்கும் அந்த தூய்மை மதுரைக்கு சம்மந்தம் இல்லை. இவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்டர், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. யார் தான் பொறுப்பு இருக்குது? ரெண்டு அமைச்சருமே பொறுப்பு இல்லை. யார் பொறுப்பு? மதுரைக்கு யார் பொறுப்பு? ஓகே, இந்த எலெக்ஷனில் மதுரை, திருப்பரங்குன்றம் இந்த இடங்களில் அதீத கவனத்தை பாஜக வச்சாங்க. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கே பிரதமர் மோடி அவர்கள் சென்றார். திருப்பரங்குன்றம் இஷ்யூ இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில், குறிப்பாக லாஸ்ட் இயர்லேருந்து பயங்கர கான்ட்ரவர்சியாக மாறின ஒரு இடம். இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பாஜகவை வளர்த்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. நாங்களே திருப்பரங்குன்றம் தொகுதி பங்கீட்டில் திருப்பரங்குன்றம் கிடைச்சா நம்ம பிஜேபி அதை ஏற்றுக்கொள்ளணும், போட்டியிடும் தான் நாங்கள் நினச்சோம். அங்கே சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே இருக்காங்க. அது ரொம்ப பிடிவாதமாக கேட்டு வாங்குற அர்த்தம் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய தொகுதி ஒரு 5 வருஷம் அந்த தொகுதியை அவர் போற்றி பேணி காத்து வளர்த்துருப்பார். அதுக்கும் ஆதரவு அந்த திடீர்னு போய் கொடுங்க அப்படின்னு கேட்குறது நியாயம் இல்லை. அதனால் அதை அவங்களே வேணும்னு விரும்புனாங்க அதிமுக. அதனால் மதுரை தெற்குக்கு வந்தேன் நான். மதுரை தெற்கில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே இல்லை, மதிமுக தான். அதனால அதிமுக இதை கொடுக்குறதுல அவங்க கஷ்டமும் இல்லை. அதனால நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, இல்லை அதனால பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிற கேள்வி. வளராமல் எப்படி சார் இது 2,22,000 ஓட்டு செகண்ட் பிளேஸ் வர முடியும்? தமிழ்நாடு முழுக்க நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 9 இடங்களில் பாஜக பிளேஸ், ஏடிஎம்கே 3rd. அப்படி இருக்கிறனால தானே வளருது. கட்சி வளர்றதுனால ஓட்டு கிடைக்குது. மதுரையில் வளர்ந்துருக்கு கட்சி. இப்போயுமே தொகுதி பங்கீட்டில் மதுரை கொடுத்துருக்காங்க. உடனே
ஓகே. மதுரை தெற்குல நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்டிங் எம்எல்ஏ பூமிநாதன் அவர்கள் தான் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. எம்டிஎம்கே கேண்டிடேட் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. உங்களுக்கு டஃப்பான ஃபைட்டை கொடுப்பாரு நீங்கள் நினைக்கலையா? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா மதிமுகவோட கேண்டிடேட் பூமிநாதன் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு மரியாதை உண்டு. நல்லா பழகக்கூடியவர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் ஹார்ம்லெஸ், அவ்வளோதான். ஹார்ம்லெஸ், யாரையும் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டார். பட் யூஸ்லெஸ். ஹார்ம்லெஸ் பட் யூஸ்லெஸ். அதனால் அவரை மக்கள் பெருசாக ஃபெயிலியர் மாடலில் தான் அவர் பார்க்குறாங்க. திரும்ப பூமிநாதன் திரும்ப எம்எல்ஏ வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. இவரே திரும்ப வரணுமையா, இவர் தான் நமக்கு எம்எல்ஏ, செகண்ட் டைம் இவர் வரணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. இது நான் மக்களோட பேசி அவங்க மைண்டை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிற வாசகம். இல்லை உதயசூரியன் சின்னத்தில் வேற நிற்கிறாரு. சின்ன இருக்கட்டும் சார், அதனால என்ன, தமிழ்நாடு முழுக்க உதயசூரியன் எங்கேயுமே தோக்காதா? திமுக காரன் நின்னாலே உதயசூரியன் எத்தனை இடத்துல தோக்க போகணும்னு பாருங்கள். ஆட்சிக்கு நாங்கள் தான் வரப்போகிறோம். நாங்கள் ஜெயிச்ச இடங்கள்லாம் உதயசூரியன் தானே தோக்குது. இது சூரியனை சுட்டு விடும் தாமரை சார். ஒரு சினிமா பாட்டு தெரியுமா, சூரியனை சுட்டு விடும் தாமரையா அப்படின்னு ஒரு பாட்டு, ஜே ஜே அப்படி வரும். மதுரையில் வந்து இது சூரியனை சுட்டு விடும் தாமரை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மதுரை தெற்கு பற்றின நம்பிக்கையெல்லாம் பேசுறீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை சார், நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். நீங்கள் நம்பிக்கையோட இருக்கலாம். நான் 4ஆம் தேதி தான் பேச முடியும். 4ஆம் தேதி பேசும்போது 4ஆம் தேதி நீங்கள் பேச வேண்டாம் சார், உலகமே பேசுவோம். நீங்கள் பேச வேண்டிய அது பார்ப்போம் சார். மதுரை தெற்கு பற்றி இந்த விஷயங்கள்லாம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இன்னும் நான் மக்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. தெற்குல அரசியல்வாதியாகவோ வேட்பாளராகவோ போகாமல் ஜஸ்ட் ஏ ஹியூமன் பீயிங்காக நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே ரத்த கண்ணீர் வரும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் குப்பைகள், எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள், தெருவுலெல்லாம் சாக்கடை தான் போகுது. சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, ஒழுங்கான சாலைகள் இல்லை. நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறேன், மாரியம்மன் கோவில், வாசல் முழுக்க சாக்கடை. அதில் மிதிச்சோ அல்லது அதை தாண்டியோ குதிச்சு தான் போக நிலைமை வந்து மதுரையில் குறிப்பாக தெற்கு தொகுதியில் இருக்குது. நான் கூட நம்ம கட்சி தோழர்கிட்ட கேட்டேன்னா, கோயில் வாசலில் பூக்கடை தானடா இருக்கும், இங்கே என்ன சாக்கடை இருக்குது இப்படி அப்படின்னு. பூக்கடைலாம் இங்கே வைக்கவே முடியாதுண்ணே அப்படின்னு. அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு குறுகிய சந்து, 2 பக்கமும் குடியிருக்காங்க, நடுவில் 3 அடிக்கு சாக்கடை தண்ணி அந்த சந்தில் நிறைய நிற்கிது. அவங்க வீடெல்லாம் தண்ணி வந்துடாமல் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மேலே சில ஸ்லாப்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அதை தாண்டி வர்றாங்க. சர்க்கஸில் சாகசம் பண்ணுற மாதிரி இருக்குது திமுக ஆட்சி. ஆனால் திமுக ஆட்சி எல்லோரும் ஃபிட்னஸாக வச்சுருக்கு. வயசான பாட்டி கூட அப்படி தாண்டி வந்துடுறாங்க இல்லையா, அந்தளவு ஃபிட்டாக வச்சுருக்கு. கீப் ஃபிட், அதுக்கு பாராட்டணும் திமுக. ரொம்ப கேவலமான ஆட்சிக்கு திமுக. ஒழுங்கான அடிப்படை வசதியே இல்லை. எனக்கு நாங்கள் தொகுதிக்குள்ளே போனால் அடிப்படை வசதி தான் பேசுகிறாங்க. ஒன்றும் சூரியனையும் சந்திரனையும் ப்ராமிஸாக கேட்கல. அவங்க பாதாள சாக்கடை சரியில்லைங்க, குழாயில் தண்ணி வர மாட்டேங்குது. மோடி வந்து அந்த ப்ளூ கலர் டேப் போட்டு ஜல்ஜீவனில் தண்ணி கொடுக்குறாரு. இவன் அதை ஒழுங்காக அந்த டேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி தண்ணி வீணாகாமல் பண்ணுறது கூட மாநகராட்சி துப்புல. எல்லா இடத்துலையும் டேப்பு பிச்சு போய் தண்ணீர்லாம் தெருவில் கொட்டுது, குடி தண்ணீர்லாம். அவ்வளோ மோசமாக இருக்குது. கஞ்சா போதை நடமாட்டம் நிறையா இருக்குது. பெண்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து கஞ்சா அதிகமாகிடுச்சு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் தான் எடுத்து பேசுகிறோம். இதோட சில ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராமிசஸ் வச்சுருக்கோம். மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும். நான் சொல்லியிருக்கிறேன், 10,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நான் கொண்டு வருவேன் மதுரைக்குன்னு சொல்லியிருக்கேன். பண்ண முடியும். கார்பரேட் இல்லை, நான் சொல்ல தொழில் முதலீடு கார்பரேட் இல்லை. மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன ப்ராடக்ட்ஸே பிராண்ட் பண்ண முடியும். மதுரையில் அப்பளம், வத்தல், வடகம்லாம் ரொம்ப ஃபேமஸ். சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அதையே பிராண்ட் பண்ண முடியும். குளோபல் பிராண்டாக கொண்டு போக முடியும். நம்ம ஊர் வத்தல், வடகம், அப்பளத்தெல்லாம் கொண்டு போக முடியும். அப்போ 10,000 crore தொழில் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். மெட்ரோ ரயில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இந்த மதுரையை தூய்மை நகரமாக மாற்றுறது, சுத்தமாக மாற்றுறது மாநகராட்சியோட பொறுப்பு தான். எனக்குமே லோக்கல் பாடிஸ் தான் பண்ணுவாங்க. பட் இப்போ அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா நிலைமை கட்டுமீறி போயிடுச்சு. அவங்க நினச்சாலும் பண்ண முடியாது, திமுக நினைக்கவும் மாட்டான். அதனால் டெல்லியில் நான் பேசியிருக்கேன், மதுரைக்கு வந்து இந்த தூய்மை மதுரை, அதாவது க்ளீன் மதுரை அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டு அதுக்கு வந்து நீங்கள் அடிக்குவேட்டாக பணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சோன்னே நாங்கள் அதை பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு 500 crore 1,000 crore வந்தால் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போட்டலாம். ஓகே, ஃபார் விச் இது அக்ரீட் ஆல்சோ. அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணித்தரம்னு ஒத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய பிளான்ஸாக இருக்குது. ஆனால் எலெக்ஷனில் நீங்கள் ஒரு 27 தொகுதிகளில் பாஜக கண்டெஸ்ட் பண்ணது. திமுக வைக்கிற முக்கியமான ப்ரொபகண்டாவே தமிழ்நாடா டெல்லியா, என்டிஏவா தமிழ்நாடா அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது பாஜக எதிர்ப்பு இன்னும் இங்கே இருக்குது, அலைவாக இருக்குது, மக்கள்கிட்ட எடுபடும்னு. நீங்கள் ஸ்டாலின் வந்து நடந்து போகிறாருங்க, அவருக்கு பின்னால் நிழல் போகுது. இப்போ நானா இந்த நிழல் ஆளுன்னு கேட்டால் என்ன அர்த்தம் இருக்கா சொல்லுங்கள்? டெல்லி வேறு, தமிழ்நாடு வேறையா? டெல்லி தனி என்டிட்டியா தமிழ்நாட்டில்? டெல்லினா யூ மீன் தி ஹோல் கண்ட்ரியை சொல்கிறீங்க, தலைநகர் அங்கே இருக்கிறதுனால சொல்கிறீங்க. இல்லை பாஜகன்னு சொல்கிறேன். டெல்லியா தமிழ்நாடாக இருந்தாலும் போட்டின்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்கிறேன். டெல்லின்னு ஒரு என்டிட்டி இருக்கான்னு கேட்குறேன். இந்தியான்னு தான் ஒன்று இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது.
அப்போ டெல்லியை வந்து ஏதோ இந்தியா மாதிரி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அப்போ தனிநாடா இல்லையே. இல்லை இன்னைக்கு கூட delimitation பத்தின ஒரு விஷயம் குமரியிலிருந்து வருது. கும்மிடிப்பூண்டி வரைக்கும் தமிழ்நாடு. டெல்லி சாம்ராஜ்யம்ன்றது அப்புறம் கும்மிடிப்பூண்டிக்கு அந்த பக்கம் தான் ஆரம்பிக்குதா? குமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியா தானே. முதல்ல அந்த நேஷனல் இன்டெகிரேஷன் இல்ல ஏற்றுக்கிட்டு பாஜக எதிர்ப்பை தான் பிரதானமா இந்த எலெக்ஷன்ல ஃபுல்லா முக்கியமா வைக்கிறாங்க. எதுக்கு தான் நீங்கள் தான் சொன்னீங்க நோட்டாக்கில் ஓட்டு வாங்குற கட்சின்னு சொன்னீங்க. பிறகு அது இவ்வளோ பேசுகிறீங்க இத்தனை வருஷமா கோ பேக் மோடிங்கிறீங்க. மோடி வந்து இன்னைக்கு கூட எல்லாரும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நாள்ல கருப்பு கொடியேத்தி பழைய திமுகவை பார்க்க நேரிடும் டீலிமிட்டேஷன் விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்ததுனா அப்படின்னு சிஎம் அவர்கள் ஒருத்தருக்கு எதிராக இல்லையா, எந்த ஸ்டேட்டுக்கு எதிரான கிடையாது. இன்னும் அதை பற்றி முழுக்கையான வரையறைலாம் வரத்தான் போகுது. எஸ் அதாவது என்னுடைய அனுமானம், நான் இன்னும் கொஞ்ச நாளாக பேப்பர் பார்க்க நேரம் இல்லை, என்னுடைய அனுமானம் என்னென்னா ப்ரொபோஷ்னல் இன்க்ரீஸ் இருக்கும். இன்றைக்கி 540 தொகுதிகளில் தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி இப்போ இருக்குல்ல, இது ஏற்றுக்கிட்டு தான் இத்தனை நாளாக இருந்தோம். இந்த 543 தமிழ்நாடு எத்தனை பெர்சன்ட் பார்க்கணும். நாளைக்கு 700+ மேலே 800 போச்சுன்னு வச்சுங்க, இதே பெர்சன்டேஜ் அங்கேயும் மெயிட் ஆகும். அது வந்தோடனே நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் சார். நீங்களும் எலெக்ஷன்ஸும் முடிஞ்சு நம்ம பேசுவோம் சார். ஏன் ராமஸ்ரீனிவாசன் சாருக்கு வாக்களிக்கணும்னு நிறைவாக மக்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் ராமஸ்ரீனிவாசனுக்கு வாக்களிக்கணும்னா பீப்புள் வாண்ட் சேஞ்சு, ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அது என்னால் கொடுக்க முடியும். ஏற்கனவே டெவலப்மெண்ட் விஷனோடு நான் செய்த பல காரியங்கள் இதே மதுரையில் இருக்குது, பக்கத்து மாவட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ போதுமான அளவு மதுரை வளரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 800 crore தான். ஜிஎஸ்டி வரி வருவாய் எவ்வளோன்றது ஒரு பகுதியினுடைய பொருளாதாரத்தை இண்டிகேட் பண்ணுறதா இல்லையா, நீங்கள் ஒத்துக்குவீங்க. இங்கே போங்க கோயம்புத்தூருக்கு 4500 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன், மதுரை 800 கோடி கூட இல்லை. அப்போ மதுரை மாதிரியே இருக்கிற ஒரு நகரம், மதுரையினுடைய பரப்பளவு ரீதியாக சமமாக இருக்கிற ஒரு நகரம், மக்கள் தொகை ரீதியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நகரம் கோயம்புத்தூர். பட் அவனுடைய வளர்ச்சி விகிதம் பல மடங்கு இருக்கு. நம்ம அதிலேருந்து பாடம் எடுத்துக்க வேண்டாமான்னு கேட்குறேன். அதனால் ஐ வில் ஒர்க் ஃபார் மதுரை. முதலீடு கொண்டு வரணும், மெட்ரோ ரயில் கொண்டு வரணும். ஒரு பக்கம் எய்ம்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆயிடுச்சு, மதுரை ஏர்போர்ட் ஆயிடுச்சு. அப்போ மதுரை வந்து இனிமேல் பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும், ரொம்ப பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும். அந்த வளர்ச்சியை நோக்கி மதுரை போகிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற பொலிட்டிஷியன் இருக்கும். அது ராமஸ்ரீ அதை போய் ஹார்ம் பண்ணாமல் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி தட்டி கொடுத்து தேவை ஏற்படுகிற நாம சில அறிவுரைகள்லாம் சொல்லி அதை எடுத்துகிட்டு போகணும். அதான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என்னுடைய போல் ப்ராமிசஸில் வந்து மெட்ரோ ரயில் திட்டம், ஸ்பெஷல் பேக்கேஜ், சிறப்பு நிதி உதவியின் மூலமாக சாக்கடைகள், குப்பைகள், குளங்கள்லாம் அகற்றுதல், இந்த மாதிரி ப்ராமிஸ் நிறையா கொடுத்துருக்கேன். அப்புறம் சென்டிமெண்டல் டிமாண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். சென்டிமெண்டலாக திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியில். அது மாதிரி பசும்பொன் தேவர் அவர்கள் பேரில் ஒரு விருது வழங்கணும். மருது பாண்டியருடைய ஜம்புத்தீவு பிரகடனம் அது நடந்த திருச்சி மலைக்கோட்டையில் ஒரு நினைவு தூண் எழுப்பணும். டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு செலவு வேணும், அவர் மதுரையை சார்ந்தவர், வெங்கல குரலானவர், அவருக்கு ஒரு செலவு வேணும். இப்படி அந்த தொகுதி சார்ந்த இஷ்யூவாக எடுத்து நம்ம பேசிட்டே இருக்கோம். அதுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்கும். பொறுத்து பார்ப்போம் சார். தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. ஒரு நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம்.